பாலகிருஷ்ணாபுரம் குளத்தில் சீமை கருவேல மரங்கள் அகற்றம். திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பெரிய குளத்தில் சீமை கருவேல மரங்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து அகற்றும் பணியை துவக்கினர். நீர்நிலை உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுமாறு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து பொள்ளாச்சி தொகுதி தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் பாலாஜி, பொள்ளாச்சி சுற்றுச்சூழல் ஆர்வலர் பொறியாளர் சங்கர், தமிழக வெற்றிக் கழக மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் மீரா சங்கர் ஆகியோர் தலைமையில் திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பெரிய குளத்தில் உள்ள சீமை கருவேலை மரங்களை அகற்றும் பணி துவங்கப்பட்டது. இந்த பணியை தமிழக வெற்றிக் கழக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்மராஜ் துவங்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரிகரன் முன்னிலை வகித்தார். இதில் மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் மீரா சங்கர் பேசிய பொழுது, சீமை கருவேலம் என்பது நமது நாட்டு மரம் அல்ல, அது வெளிநாட்டு மரம். நமது நாட்டு மரம் வேம்பு, புங்கை, வாகை உட்பட பல மரங்கள் ஆகும். ஆனால் இந்த சீமை கருவேல மரங்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நீரை உறிஞ்சும் ரவுடி மரமாக செயல்படுகிறது. இந்த மரத்தின் தீமைகள் குறித்து நன்கு உணர்ந்த பிறகு ஐகோர்ட் உத்தரவுப்படி இதனை அகற்றும் பணியை செய்து வருகின்றோம். நன்கு பெருகும் நீர்நிலைகளை உருவாக்கலாம். குளங்கள், ஏரிகளில் நீர்கள் பெருகி விவசாயம் செழிக்கும். இந்த நல்ல பணிக்கு உறுதுணையாக இருக்கும் திண்டுக்கல் கலெக்டர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மலர்வன் அவர்களை பாராட்டுகிறேன். இந்த பணி முடிந்தால் இந்த குளத்தின் நீரை வைத்து 400 ஏக்கரில் நாம் விவசாயம் செய்ய முடியும். 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர் வளம் பெருகும். இதற்கு பின்பு வேம்பு மற்றும் பலன் தரக்கூடிய மரங்களை நாம் நட்டு பயன்படுத்த வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தன்னார்வலர்களை நான் பாராட்டுகிறேன் என்று அவர் பேசினார்.